வெளியில இருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராதா. முதல் சினிமாவில இப்படி ஒரு நாடகம், அது மிகச்சிறந்த சரியான மேடை. தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளர். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பெரிய முதலாளி அவரு வணக்கம். இந்த வங்காள விரிகுடான்னா நான் பெரிய ஏதோ கம்ப சுத்துற வேலைகளை பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 5 பேர், கலைஞர், டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் அம்மா, முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டர்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசிச்ச படம் தான் இந்த வங்காள விரிகுடா. அதுல கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு. உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு. மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கு நிலைமைங்கிறது இந்த படத்தோட கரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி வாழாதீங்க, அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்திருக்கிறேன். எப்படின்னா, ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சிரு ஐயா அப்துல் கலாம். என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாவும் வாழ்றதை விட இதே வங்காள விட கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல உலகத்தை அழுக வச்சாரு ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வெளியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கதை. நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காள விரிகுடா சொன்னதுக்கு தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிகுடா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதை போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் யுவன் சக்கரவர்த்தியார்னு முடிச்சிருப்பேன். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்ட்ல ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு. எந்த அடிப்படையில இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமா வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எல்லாம் அடிக்க வந்துட்டாங்க, பேச வந்துட்டாங்க. என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்திருக்க? இல்லை மச்சான், அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை உங்ககிட்ட நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன், சினிமா பாருங்க. அதே சமயத்துல இங்க வந்திருக்கிறது யாரும் வெளியில இருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவில இப்படி ஒரு நாடகம், அது மிகச்சிறந்த சரியான மேடை. தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளர், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசிய இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் நெஞ்சில்.
அவர் எனக்கு இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க. அப்போ டிஆர் பாலு, எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் உட்காந்துருக்காரு சுரேஷன் வாண்டு, என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் அவரை நம்பி தான் விடுவார். எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடென்ட்ல. அப்போ சாமியை கும்பிட மாட்டேன் நான். ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி செத்தது. அதுல கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்க குடும்பம். அதுல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் போயிருக்காங்க. எங்க மாமா பசங்க, சின்ன பசங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில வரலாங்க. இதுதான் ஒண்ணு. பாசம் மட்டும்தான். இங்க காசு உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பெரிய ஆள்னு சொல்றவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்கன்னு நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்க படம். நல்ல பாம்பும் படம் எடுக்கும். நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்க வர்றது கஷ்டம். அறிவாளிக வர்ற இடம். அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறேன். அதுல ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்துல கிளைமேக்ஸ் எண்டு. நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் மக்களோடு நான். இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்க கூட்டம் நிறைய வரலாம். நான் நல்லா பெரிய பேச்சாளர், நல்ல நடிகர், நல்ல டைரக்டர்னு சொல்லலாம். அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாரு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். யாரு? சினேகனை. அவங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை எரிம வைத்தது என் மாப்பிள்ளை சினேகன். நானும் போய் அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள? சொல்லு மச்சான். மச்சான் என்ன மச்சான்? அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்துல யாருமே உன்னை நம்பி இங்க வந்து பேச முடியாது மாப்பிள்ள. இதுல பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா 3/4 பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்த ஒரே ஆளு ஏன் மாப்பிள்ள. இதோட பெருமை எனக்கு என்ன வேணும்? வந்து பேச நான் கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தேன், ஜெயிச்சிட்டா மச்சான் அப்படின்னு. படம் நல்லா இருந்தாதான் நீங்க பாப்பீங்க. நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான நெட்டு போட்டு பாடி இருக்கிற கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடக, பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைனர், டைட்டிலிங், சிகை அலங்காரம், வெளிப்புற படப்பிடிப்பு, தளங்கள், ப்ரொடியூசர், டைரக்டர். அப்போய் பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுக்கத்தான் பாஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்க ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்டரெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நிகில் முருகன் அண்ணா. நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். ஓகே பண்ணிக்கலாம். அப்ப எப்ப உங்களை பார்க்கலாம்? நான் சொல்றது ஒரு நாள் போன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாமா? ஓகேண்ணா. அதுக்கப்புறம் ஓகேண்ணா ஃபங்க்ஷன் ஹால்ல எல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாங்க, ரெடி ஆயிட்டா வர்றியா வா. 3 நாள் தான் பேசியிருக்கிறாங்க. இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுக்குள்ளேயும் என்ன மாதிரி படக்கு நடிக்கணும் நமக்கு தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா, என்ன நம்படா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல மிகச்சரியானவன். அதனாலதான் பிஆர்ஓல பெரிய லெவல்ல இருக்கிறாரு நிகில் முருகன்றது எனக்கு இன்னைக்கு தெரியும். சத்தியம். சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. நல்லா தலைமுடிய பலன்னு வச்சிருந்தா கூட ரஜினி ஆயிட முடியுமா? முடியாது தலைவா. எவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாளைக்கு எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா இது கண்டினியூ ஆகும். நாளை உழைக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி, தென்னாருடைய சிவனை போற்றி,
அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய தினம் குகன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய 21 முயற்சி ரொம்ப எடுத்திருக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வாதாரத்தில் நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறையில் நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடியதுதான் ஸ்கிரிப்ட். நம் மனிதர்கள் உணர்ந்து மாதா பிதா பிலிம்ஸ் வச்சிருக்கிறார். நம் அனைவருக்குமே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். அதுல குகன் சக்கரவர்த்தி என்று நான் பல ஆண்டுகளாக அவருடைய நட்பில் இருக்கின்றேன். இன்னொன்னு என் அண்ணன் தான் சொல்லுவாரு, நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் பல நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. ஆனா சில பேருக்கு இந்த ஆன்மீக கலையில இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலும் அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய வெற்றி காண்பது எப்படின்னா, சிவகங்கை ஐயா எப்படியெல்லாம் இந்த சினிமா துறையில அவருடைய எழுத்துக்களும் பாடல்களும் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அந்த வகையில இந்த வங்காள விரிகுடாவினுடைய படத்தை ஒரு நாள் குகன் சக்கரவர்த்தியினுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் எனக்கு போட்டு காமிச்சார், சாமி நான் படம் எடுத்துக்கிறதெல்லாம் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு படமே ஒண்ணுமே புரியல. எல்லா படங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்துல் கலாமுடைய அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த படம் அதெல்லாம் காமிக்கல, ட்ரெய்லர்ல அது கூட காமிக்கல. அதுல ஒரு சீன் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்துல் கலாமுடைய இறுதி சடங்கில் அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப தத்துரூபமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா படம் எனக்கு புரியல. ஆனா 2 வாட்டி போட்டு பார்க்குறேன், திரும்பியும் எனக்கு புரியல. 3வது வாட்டியும் பார்க்குறேன். அப்புறம் பக்கத்துல உட்கார வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பேசி 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 என்ன பண்றீங்க, இது என்ன பண்ண போறீங்க, இது ஏன் இது முன்னாடி ஏன் சேர்க்கல, இது ஏன் பின்னாடி, எனக்கு என்ன சினிமா ஃபீல்டை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கின்ற போது ஒரு முறைக்கு 2 முறையாக பார்க்கின்றேன். 3வது முறை தான் எனக்கு கொஞ்சம் புரிகிறது அந்த படத்தினுடைய கதை. அப்படி முழுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல முறையில செஞ்சிருக்கிறாரு. படம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நிறைய பண்ணக்கூடியவர்கள் பாக்யராஜ் ஐயா அவர்கள் மற்றும் டி ராஜேந்திர அவர்கள். அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் 21 ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு டைரக்ஷன் பண்றாரு, படத்தை எடுத்திருக்கிறாருன்னா, ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் சினிமா எடுப்பது ரொம்ப சுலபமாக இருந்தது. அதனால பாக்யராஜ் அவர்கள், டி ராஜேந்திர அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த வங்காள விரிகுடா இந்த 21 ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருக்கிறாருன்னா அவரு
எப்படி இந்த சினிமாவில் பாக்யராஜ் ராஜேந்திரர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்க வளர்ந்தார்களோ உழைப்பை போட்டு, அதுபோல இன்றைய காலகட்டத்தில் குகன் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பொருத்தமாக அமையும். நிறைய கலைஞர்கள் சினிமா துறையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆன்மீக ரீதியா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு சொல்லுகிறேன். நீங்க எந்த துறையில வேணாலும் இருங்க, கலைத்துறையில பல கலைத்துறைகள் இருக்கிறது. அதுல கேமராமேனா இருக்கலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறமா திரும்பி டைரக்டரா மாறலாம், வீடியோகிராஃபரா இருக்கலாம், போட்டோகிராஃபரா இருக்கலாம், தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கலாம். நீங்க எந்த தொழில ஒரு தொழில் எடுக்கிறீங்களோ அது கடைசி வரை அந்த தொழில மட்டும்தான் நீங்க இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த சினிஃபீல்ட்ல ஜெயிக்க முடியும். கொஞ்ச நாள் என்ன பண்றீங்கன்னா நடிக்க போறீங்க, சில நாள் என்ன பண்றீங்க இன்னொரு துறைக்கு போறீங்க. அதனாலவே நிறைய கலைஞர்கள் இன்னும் உடம்புல சுத்திட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய முயற்சி உண்மையிலுமே இருக்கு. உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுடைய இன்வால்வ்டு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா அந்த சப்ஜெக்ட் நீங்க எதுல ஒரு முயற்சியா இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டாவே இருக்கணும். அப்படிப்பட்ட இருந்துதான் குகன் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு கொரோனா பீரியட்ல எல்லாம் நான் போன் பண்ணி கேட்பேன், குகன் எப்ப படம் ரிலீஸ் பண்ண போற, எப்ப ஆடியோ ரிலீஸ் பண்ண போற சொல்லுவாரு. சாமி பண்ணிடலாம் சாமி, அடுத்த மாசம் பண்ணிடலாம் சாமி. அப்படி சொல்லி எனக்கு 2 வருஷம் கிட்டாரு. நான் எது இருந்தா இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த படம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சிநேகனையாக கரெக்டா சொன்னார். மனசு தோல்வி அடையவே கூடாது. ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியம் அப்படின்னா, நாம் வெற்றி அடையமோ வெற்றி அடையலையோ, ஆனால் மனிதனுடைய இயல்பான குணங்கள் இருந்து மாறவே கூடாது. அப்பதான் உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் வேலை செய்யும். அதற்கான நேரம் காலம் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா கொடுப்பார். நான் என்னுடைய சப்ஜெக்ட்ல சொல்லுவேன், என்னுடைய செஷன்ல சொல்லுவேன், இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமா இருக்கக்கூடிய நம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய சக்தி மாதா பிதா மட்டும்தான். அந்த மாதா பிதா சப்ஜெக்ட்ல சொல்லுவேன், 1 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் அம்மா கையை பிடிப்போம். 12 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் அப்பா கையை பிடிக்கணும். 22ல இருந்து 32 வரைக்கும் தன் மனைவி கையை பிடிக்கணும். 32ல இருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய குருநாதர் கையை பிடிக்கணும். அதுக்குதான் நம்முடைய மூதாதையர்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொல்லிக் கொடுத்தா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில மாதா பிதாவை முன்னாடி உட்கார வச்சு குரு என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து இந்த விழாவை சிறைப்படுவதற்காக என்னை வரவழைத்த குகன் சக்கரவர்த்திக்கும் இந்த கலைஞர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பனுடைய கலைஞர்களும் ப்ரொடியூசராக இருக்கலாம், என்னென்ன சினித்துறையில் இருக்கிறீங்களோ அவ்வளவு பேரும் இங்க வந்திருக்கிறீங்க. உண்மையை சொல்ல போனா நீ ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது. நீ எல்லாரும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், குகன் கூட கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. நீங்க ஜெயிப்பதற்கு யார் தெரியுமா மிக வெற்றி பாதையில அவங்களை ஜெயிக்க வைக்கிறது? எல்லா ஆத்மாவுக்கும் சிறந்த ஆத்மா இருக்கக்கூடிய உன்னுடைய மாதா பிதா மட்டும்தான் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அதுக்கு சிநேகன்ஜி அதை சொன்னார். அப்பா அம்மாவை பத்தி அவருடைய பிக் பாஸ்ல கூட அதை சொல்லியிருந்தாரு. அதை நான் கூட அவர்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருந்தேன்.
தயவு செய்து யார் ஒரு மனிதன் தோல்வியில் இருக்கின்ற பொழுது தன் பிள்ளை போய் தன் தகப்பனாரிடம் காலில் விழுகின்ற பொழுது ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது அப்ப அந்த அம்மாவுடைய கண்கள்ல கண்ணீரும் நீரும் சுமந்திருக்கும். அப்படி கண்ணீர்ல என் பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா முடியல. அந்த ஆத்மா அப்படியே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு. அந்த எடுத்து விபதி விடுவாங்க பாரு, அந்த நேரம் கண்ணுல கலங்கிட்டு இருக்கும். என் பையன் ஜெயிக்கல, என் பையன் தோத்துட்டு இருக்கிறான், இவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால இங்க வந்திருக்க கலைஞர்கள் பல ஊர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, தஞ்சாவூர்ல இருந்து எல்லாம் இங்க வந்து நிறைய கலைஞர்கள், தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரொடியூசர்கள் நிறைய பணத்தை போட்டுட்டு படம் எடுத்துட்டு பாதி படம் எடுக்க முடியல சாமின்னு புலம்புறவங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான், அம்மா அப்பா மக்கள் போய் விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது உணர்ந்து இல்ல, இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்றது. சக்தியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தி மாதா பிதாதான் இந்த பிரபஞ்சம் இயக்கிறது. அதுக்கு இந்த பஞ்சபூதங்களும் சேர்த்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும். அதனால படங்கள் மிக நுட்பமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வங்காள விரிகுடாவுடைய படம், அதுவும் கலைஞர் அரங்கத்துல நடைபெறுதுன்னு பத்திரிகையில பார்த்தேன். என்ன வேற கலைஞர் அரங்கத்துல கூப்பிட்டுருக்கிறாரு அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எதுக்காக இதை சொல்லுறோம்னா, நம்மெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கோம், இந்த திராவிடத்தினுடைய சபையில நடக்கிறது. இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார், நம்ம போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்கும், எம்ஜிஆருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், கலைஞருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், அவங்க செய்த தொழிலினுடைய பக்தி, அவங்க செய்த அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பக்தி எதிர்னா அந்தந்த தொழில அவங்கவுங்க சிறப்படைந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அதனால்தான் இந்த உலகம் அவர்களை பாராட்டுகின்றது என்ற விதத்தில் இந்த விஷயத்தை உங்களைதான் தெரிவித்துக் கொண்டு வங்காள விரிகுடா வெற்றி பெற எனது பரிபூரணமான ஆசீர்வாதங்களும், அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பல படங்கள் எடுக்க வேண்டும். அவர் இன்னும் பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு திரையுலகம் மூலமாக அவர் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் எனக்கு அவருடைய வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் சார். எதுக்கு போவேன்னா, கொடைக்கானல்ல ஒரு மகாலட்சுமி டெம்பிள் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒண்ணு சொன்ன நீங்க ஒரு வாட்டி கேட்டு பாருங்க அவர்கிட்ட, அவ்வளவு அருமையா வச்சிருப்பாரு. இப்படிதான் வாசிப்பாரு. மகாலட்சுமி கையில வாசிச்சு அந்த பாட்டை அவ்வளவு அருமையா பாடுவாரு. அம்பா மகாலட்சுமிக்கு அந்த பாடல் வெற்றி வச்சிருக்கிறாரு. அது எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு தெரியல. மிக விரைவில் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய அந்த விழா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தி. அப்புறம் அதுக்கு அடுத்தது சிவகன் ஐயா. நீங்களும் வளரணும். உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய திரைக்கதைகள் நிறைய, உங்களுடைய வளர்ச்சி குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த சினிமா துறையில நீங்கள் மேல் மேலும் வெற்றி பெற என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். அதுக்கடுத்தது அண்ணாமலை சாருக்கும் என்னுடைய பரிபூரணமான இல்ல டைலாக் சொன்னேன். சண்முக சாருக்கு மற்றும் வந்திருக்கக்கூடிய ஐயா பிரபாகர் சாருக்கு மற்றும் இங்க வந்திருக்கக்கூடிய சுந்தரம், அடுத்து இந்த படம், இன்னொரு படம் ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாரு. அந்த படம் கூட மிக விரைவில் சர்வ சுந்தரம் படம், ஆமா ஜெமினி சாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக விரைவில். ஆமா, அடுத்த குகன் சக்கரவர்த்தியினுடைய அடுத்த படம் மிக விரைவில் எடுக்க போறாரு. அந்த டைட்டில், அந்த படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, சிவனடியார்
அந்த படம் அதுக்கும் மிக விரைவில் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அந்த கதை ஸ்கிரிப்டை வந்து குகன் சக்கரவர்த்தி சார் வந்து அந்த படத்தை இயக்க போறாரு, அந்த படத்தை தயாரிக்க போறாரு, டைரக்ஷன் பண்ண போறாரு. முதல் படம் வங்காளவருடைய வந்து நல்ல வெற்றியடையும் எனக்கு பரிபூர்ணமும் அவங்களுடைய மாதா பிதாவினுடைய குருவும் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அவருக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள், தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன தொழில்நுட்பத்தினுடைய வந்திருக்கக்கூடியவர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரும் உங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் அவர் படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்றேன். ஜெய்சிவா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையா பார்க்கிறேன். நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் முன்னிட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும், அல்லது நிறைய பிரபலங்கள் இருக்கிற மேடையில் நம்மள ஒருத்தராக இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும். ஆனா இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையா நான் கருதுறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ளை கோகன் தான். நான் வந்து பழகின காலத்துல நிறைய அண்ணன் சொல்லிதான் நிறைய பேர்த்த சினிமாவை கூப்பிடுவேன். நான் அதிகமா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் கோகன். நான் பார்த்த கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கணத்துல இருந்து இந்த கணம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும், அவன் பிரபாகரன் சொன்னது போல அந்த சினிமா மேல உள்ள காதலும், அவனை ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து பல காலகட்டங்களை தூக்கி எறிஞ்சிருக்கு. ஆனா இவ்வளவு காலம் அவளை எல்லாம் சடிச்சு இந்த மேடைக்கு வரத்துக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்துல எழுதவே முடியாது. ஆனா எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது. அப்படி அவன் இப்ப என்ன சொன்னாரு, ஒரு தண்ணீர் கதை சொன்னாரு, சல்லடைய தூக்கி எறிஞ்சு மறைஞ்சிருச்சுன்னாரு. ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது, தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால். அந்த பொறுமைதான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்திருக்கு. உணவே குகன் அவர் வாழ்க்கை வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்பதான் அறிமுகமானாரு. பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று. பேசும்போது பரவாயில்லை, எந்த வர்ணாசிரமத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கருணானந்தாவிடம் இருக்கிறது வந்து இந்த ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப பகுத்தறிவாளராக இருக்காரு, ஆன்மீகத்திலேயே ரொம்ப நேர்மையா இருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்க வரத்துக்கு காரணமா இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வேலைகள். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, மாப்பிள்ள யாரை கூப்பிடுறே தெரியல, எல்லாம் தேர்தல் நேரமா இருக்குனாங்க. நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம். 2 விஷயம், ஒண்ணு தேர்தல் பிரபலங்களை பயன்படுத்தியது, இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயன்படுத்தியது. ஏன்னா எதுக்குள்ளேயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே முகன் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்தா எங்க நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம் அநேகமா ஒரு 50-60 பேர்கிட்டனாவே நம்ம தொடர்பு கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாரு, மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம், நம்மளை நம்பி யாரு வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோமாரு. அப்ப நான் சொன்னேன், 21 டிபார்ட்மெண்ட் நீ கையில எடுத்துட்ட, நான் கூட வேண்டாம், இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்குற, அதுதான்டா வெற்றி. ஏன்னா உனக்கு அவனை விட என்ன யாரு என்ன நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவ்வளவு தன்னம்பிக்கை. அதே மாதிரி அவன் சண்முகமா இருக்கட்டும், பிரபாகரன் இருக்கட்டும், அங்க இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து நட்பு ரீதியா இங்க வந்தோடனே அவர்களுடைய பிரியமானவர்களா மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்க வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரும் கூப்பிடவில்லை. குகன் என்னத்தை சம்பாதிச்சாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனுஷங்களை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கான். எந்த பக்கம் போனாலும் சரி, எப்படிதான் நடந்த உற்சாகமா இருக்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அவ்வளவு உற்சாகமானாலும் எப்ப கேட்டாலும் பகிரங்கமா ஒரு ஒரு டால்பின் சவுண்ட்ல பேசுறது மாதிரிதான் குரல் இருக்கும். எனக்கு அதை பாத்தீங்கன்னா நீங்க டயலாக்லயே பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் மீறி சினிமாவை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே, இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே 5 வருஷம் 6 வருஷம் போராடிட்டு முடியாம மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் இந்த ஊர்ல வாழ முடியாமலும்
எத்தனை பேர் இந்த நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேல. ஆனா இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா கஷ்டப்படுறாங்க. இப்பதான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன். எங்க ஊர்லன்னா ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுத்துருவேன், எங்களுக்கு சினிமாவில யாரையுமே தெரியாதியா, ஊர்ல எதையோ செஞ்சு கொடுத்துருவேன், இந்த ஊர்ல சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும், ஏதோ ஆசைப்பட்டான், ஏதோ பண்றாங்க, வந்துட்டான், மேட வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் போதுதான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அணிவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரம். போய் ஜெயிக்கலன்னா மரியாதை மாடு மேய்க்கையாடா, கல்யாணத்தை பண்ணுடா, வேர்ல இருல, வயக்காட்ட பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பத்தியில ஆசைப்பட்டுட்டல போ எதுவாவது பாத்துருந்தேன். எங்க அம்மா அப்பா பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும்போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு. உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை, அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை. இப்படி ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா நான் கடைசி 8வது பையன். அதுல ஒரு வரி சொல்லியிருப்பேன், எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதையுமே செய்யவில்லை, எனக்கான சிந்தனைகளை என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே, அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருக்கேன். ஒரு நீண்ட கவிதை. அதனால அவன் என்ன செய்யறாங்க தெரியுமோ தெரியாதுல்ல, அமைதியா இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமே நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்கள் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு சகோதரிய பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும். அவங்க பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு தோழமையோட அவங்க அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில வரத்துக்கொண்டு என் தம்பி ஏறி நிக்கிறான், என் அண்ணன் ஏறி நிக்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேற. எனவே இது ஒரு வித்தியாசமான ஒரு விழா. எனக்கு இதுல இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தஞ்சாவூர்ல பேராவூரனுங்கிற மாவட்டத்திலேயே அங்க குருவிக்கரந்தை சண்முகம் அவங்க வம்சாவளியில, அதாவது ஒரு வகையில பெரியப்பா முறைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வம்சாவளியில அவர் யாருன்னா இந்த தலைமுறைக்கு தெரியாது நினைக்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும். ஐயா பாக்கியராஜ் மூலியமா தான் ஒரு பாடலாசிரியராக இருந்தார். அவரு நம்ம கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருந்தார், பச்சைப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு கவிதை அரங்கேறும் நேரம் மலர் காணல்கள் பாடி நேரம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலிருந்து அந்த உணர்விலிருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேல ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. எப்படி சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்துல போனாரோ, சொந்த படம் எடுத்து எப்படி மேத்தா ஐயா நஷ்டத்துல விழுந்தாரோ, அதே போல ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரம்பை சண்முகம் ஐயாவும் ஒரு இழப்பை சந்திச்சாரு. ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த காலம் என்னை துரப்பிக் கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில ஓடி இந்த இடத்துல நிக்கிறான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் நான் எதை பற்றியுமே பேச மாட்டேன். உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, உழைப்பவன் தோற்பதும் இல்லை. நீ ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள்.